எந்த தப்புமே பண்ணாம, இதுக்கு முன்னாடி அப்படி எதையுமே காட்டாம, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்காத, கல்யாணம் பண்ணவருக்காகவே படுத்து அவருடைய பிள்ளைய என்ன அம்மானு கூப்பிட்டு வளரக்கூடிய என்னையவே இந்த சமுதாயம் என்னென்னமோ பேசுது. சீரியல் நடிகையான ரேகா நாயர் அவர்கள் அவங்களோட திருமணத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை பேட்டியில ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். ரேகா நாயர் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பர்சன் நல்லாவே தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே சில நடிகைகள் சின்னத்திரையில இருக்கிறதும் தெரியாது, அடையாளம் தெரியாமே ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் சமூகத்துல நடக்கிற விஷயங்களை எல்லாம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்லாம அது சர்ச்சைக்குரியதா மாறினாலும் தன்னோட நியாயத்தை கருத்துல வச்சுட்டு அப்படியே நிலைநாட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அப்படிதான் நிறைய விஷயங்களை பத்தி பேசி இணையதளத்துல ரொம்பவே வைரலான ஒரு பர்சனா ரேகா நாயர். அது மட்டும் இல்லாம சில சீரியல்ல அவங்க நடிச்சிருந்தாலும் பார்த்திபனின் இரவின் நிழல் அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா ஒரு வித்தியாசமான ரோல்ல நடிச்சு மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலமான ஒரு பர்சன் தான். படத்தை தாண்டி சொல்லணும் அப்படின்னு கேட்டா பிரபலமான பத்திரிகையாளரோட கடற்கரையில சண்டை போட்ட அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகி இவங்க தான் ரேகா நாயர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில தான் நடிகை ரேகா நாயர் திருமணமான எம்எல்ஏவுடன் கல்யாணம் நடந்ததா இணையதளத்துல பல தகவல்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது நடிகை ரேகா நாயர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா எம்எல்ஏ அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பழக்கமானவர், ஒன்னாதான் மராத்தான் எல்லாம் ஓடுவோம், அதே மட்டும் இல்லாம ஒரே ஏரியாவில் தான் நாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இப்பயும் இருந்துட்டு இருக்காங்க. அதோட தனக்கு பல எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே தெரியும். ஸோ எல்லா வதந்திகளுக்குமே நான் பதில் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ யார் இந்த கேள்வியை கேட்டாங்களோ, யார் இந்த வதந்தியை கிளம்புறாங்களோ அவங்கள்ட்டே போய் கேளுங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இது பயங்கரமான ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்களை நம்ம ரேகா நாயர் பற்றி கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் நடிகையாக இருந்தாலும் சர்ச்சைக்கு பேர் போன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.